இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீன்ல ஒரு பெரிய கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பிடி டீச்சரா இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பொண்ணுங்களுக்கு நீச்சல் எப்படி அடிப்பதுன்னு கத்து கொடுத்துட்டு இருக்கச்ச ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நல்லா உயரமான ஜம்பிங் போர்டு மேல ஏறி நிக்கவும் மற்ற பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுனால பொண்ணு சீக்கிரமா கீழே இறங்கி வா, கீழே விழுந்துடாதன்னு ஹீரோ எவ்வளவோ கத்தி பாக்குறாரு. ஆனா அவ அதெல்லாம் கேட்காம டம்முன்னு மேலேருந்து கீழே ஸ்விம்மிங் பூல்குள்ள குதிக்கிறது மட்டும் இல்லாம அடியிலேயே ஏதோ தியானம் பண்ற மாதிரி சைலண்டா உட்காந்துடுறா. பயந்து போய் நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சு அவளையுமே காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறாரு. இதுவே நானா இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு ஏன் நான் என் மேல இருந்து கீழே குதிச்சேன்னு கேட்டு கண்ணாபின்னான்னு சப்புன்னு 4 அப்பு கண்ணத்திலேயே விட்டுருப்பேன். பட் நம்ம ஹீரோ தன்னோட ஸ்டூடெண்ட் இவ்வளோ தைரியமா இருக்கிறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தென் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்க நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃப் கிட்ட என்னோட ரப்பி ஜெர்சி எங்கன்னு கேட்கறதுக்கு இப்போ எதுக்கு அது உங்களுக்கு, ஏற்கனவே ரப்பி விளையாண்டு கையை உடச்சிக்கிட்டு வந்தது பார்த்தாதா இப்போ காலையுமே உடச்சிக்கணுமான்னு பிரெக்னெண்டா இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோட ஒய்ஃப் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அதை பற்றிலாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. எப்படியோ அந்த ரப்பி ஜெர்சியுமே கண்டுபிடிச்சு எடுத்துடுறாரு. ஸ்கூல்ல நம்ம ஹீரோ கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கா உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன புது வீடுலாம் செட் ஆயிடுச்சா, உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு எல்லாமே ஃபைன், வேணும்னா நீ ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபை பார்த்துட்டு போன்னு அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பொண்ணுங்க எல்லாரையுமே ஹேண்ட்பாலால அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கச்ச ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பூல்குள்ள குதிச்சால அவ மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்காம எஸ்கேப் ஆயிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அவளை டார்கெட் வச்சு அடிச்சிடுறதுனால அவளுக்கு செம்ம அடிபட்டுருது. ஆனா அவ நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கர வியர்டா சிரிக்கவும் ஐயோ நாம இந்த பொண்ணை அடிச்ச அடியில மண்டை குழம்பி பைத்தியமாவே ஆயிட்டா போலன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை தனியா கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது ஒருவேளை நீ அந்த பாலை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னோட கை உடஞ்சு போயிருக்கும், ஈவன் நானுமே உன்ன மாதிரி சின்ன வயசுல எதுக்காகவும் பயப்பட மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ நீங்க பயப்படுற விஷயம்னு ஏதாவது இருக்கான்னு அந்த பொண்ணு கேட்க அதையே நான் உன்கிட்ட சொல்லணும்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ண டக்குன்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணி நீங்க என்கிட்ட சொல்லனா நான் திரும்ப இதே மாதிரி உங்களை ஹக் பண்ணுவேன்னு மிரட்டவும் நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு மாதிரி தடுமாறி அடைச்சி போனா போதுன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுனா இதெல்லாம் எனக்கு தேவைதான்னு சொல்லி கிளாஸ்ல இருந்து வெளியில வராரு. பட் அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து கேக்க பக்கன்னு சிரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஹக் பண்ற மாதிரி ஹக் பண்ணி இதுக்கப்புறம் இந்த பிடி சார் எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லி ஒரு ஸ்டிக் நோட்ல எழுதி வச்சிருக்கிறத நம்ம ஹீரோவுமே பார்த்துடுறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு பேர் பார்த்தோம்னா யங் யூன், இதுக்கப்புறம் நம்ம யங் யூன்னே கண்டினியூ பண்ணிக்கலாம். தென் நம்ம ஹீரோட ஒய்ஃப் அதாவது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி பார்த்தோம்னா ரொம்பவே பணக்கார ஃபேமிலி. பட் இப்போ நம்ம ஹீரோவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால ரொம்பவே சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் கூட பாசம் குறையாம தன்னோட ஹஸ்பண்டை யாருக்கு முன்னாலையும் விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவுமே. ஆனா எங்க ஒரு பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கோங்கிற மாதிரியான ஃபீலிங்ஸுமே நம்ம ஹீரோவோட மனசுல ஓடிட்டு இருக்கு. இதனால ரொம்பவே அப்செட் ஆகிற நம்ம ஹீரோ சிகரெட் வாங்குறதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரும்போது தான் அங்க இந்த யன்யூனையுமே பாக்குறாரு. ஸோ அவன் நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி கொடுக்குறா. பட் நம்ம ஹீரோ எனக்கு பிங்க் கலர் பிடிக்காதுன்னு சொல்லவும் எனக்கு பிங்க் கலர் தான் ரொம்ப பிடிக்கும், ஆமா நீங்க பெரிய ரப்பி பிளேயர்னு கேள்விப்பட்டேன், உண்மையா, எனக்கு ரப்பி கத்துக்கணும்னு ஆசை இருக்கு, கத்து கொடுக்குறீங்களான்னு கேட்கவும் ஷோர்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்த நாள் அவளை ஒரு பெரிய ரப்பி டோர்னமெண்ட்டுக்குமே கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க அவ நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்றாங்கிற பேர்ல பயங்கரமா சத்தம் போட்டு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸ்டேடியம்ல இருந்துட்டு இருக்க எல்லாருமே அவளை தான் பாக்குறாங்க. ஈவன் நம்ம ஹீரோக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த யன்யூன் ஞாபகமாவே தான் இருந்துட்டு இருக்கு. பத்தாததுக்கு அவளை அடிக்கடி ஸ்கூல்ல பாக்குற மாதிரியான சிச்சுவேஷன்ஸுமே ஏற்பட்டுருது. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஸ்கூல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கச்ச ஸ்கூலோட கேட் வரைக்கும் போயிட்டு திரும்ப வர நம்ம யன்யூன் இங்க இருந்து என் வீடு ரொம்பவே தூரமா இருக்கு, ஸோ எப்படியும் என்னால கண்டிப்பா வீட்டுக்கு போக முடியாது, அதனால நான் மழைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட ஸ்கூல்லயே இருந்துடுறா. போனா போது நம்ம ஹீரோ அவளுக்காக காஃபி எல்லாம் கூட வாங்கி கொடுக்குறாரு. ஆனா அவ ஹீரோ கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றதுனால அவகிட்ட இருந்து நம்ம ஹீரோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அவ நம்ம ஹீரோவை விடுற மாதிரியே தெரியல. எனக்கு ரொம்பவே குளிருதுன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோ அவரோட ஜர்க்கின் எடுத்து கொடுக்கவும் வேணுக்குனே ஜர்க்கின்ல இருக்கிற ஜிப்பெல்லாம் உடைச்சிட்டு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார்னு ஹீரோ பக்கத்துல வந்துட்டே இருக்கா. அப்போன்னு பார்த்து கரெக்டா பயங்கரமா இந்த இடி மின்னல்லாம் வெட்டுறதுனால பயந்து போய் ஹீரோவையுமே ஹக் பண்ணிடுறா. அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோவுமே தன்னோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணி யங்யூன் ஆசைப்பட்ட மாதிரியே அவளை கிஸ் பண்ணிடுறாரு. அதே நேரம் ஸ்கூலுக்குள்ள வேற யாராவது இருக்காங்களாங்கிறத செக் பண்றதுக்காக வாட்ச்மேன் வந்து பார்க்கவும் நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்து போய் யங்யூனை கூட்டிட்டு மறைஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. பட் அந்த சைக்கோ வேணுக்குனே நம்ம ஹீரோ கிட்ட சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறதுனால பயங்கரமா கண்டாகி வாயால கையை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்பயுமே அடங்காம கை கால்லாம் போட்டு தரையில் அடிக்கவும் ஐயோ இந்த பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. தென் வாட்ச்மேன் அங்கே எழுந்து போனதுக்கப்புறம் ஓகே யன்யூன் வா இங்கே எழுந்து கிளம்பலான்னு சொல்லி கூப்பிடுறச்ச அவள் எழுந்திரிக்கவே மாட்டிக்கிறா, மயக்கம் போட்டு மட்டையாகிடுறா. ஐயோ நம்ம வாயை க்ளோஸ் பண்ணதுனால இந்த பொண்ணு செத்துக்கிட்டு போயிட்டாலோன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்து போய் அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்க்கும்போது பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு ஹீரோவை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக கொடையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க.
பாவம் நம்ம ஹீரோ அந்த யன்யூன் உயிரோட இருக்காளா இல்லை செத்து போயிட்டாளாங்கிறது தெரியாமலே ரொம்ப பதட்டத்தோட கிளாஸ் ரூமை பூட்டிட்டு தன்னோட ஒய்ஃப் கூட வீட்டுக்கு வந்துடுறாரு. இருந்தாலும் மனசு கேட்காத நம்ம ஹீரோ நடுராத்திரி அந்த ஸ்கூலுக்குள்ள யாருக்குமே தெரியாம உள்ள போய் கிளாஸ் ரூம்ல யன்யூன் இருக்காளான்னு செக் பண்றச்ச அவளை காணோம். பட் அவளோட மொபைல் ஃபோன் மட்டும் அங்க இருக்கு. ஸோ அடுத்த நாள் ஸ்கூலில் திரும்ப அந்த மொபைல் ஃபோனை யன்யூன் கிட்ட கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோ ஸ்கூல் ஃபுல்லாகவே அவளை தேடுறாரு. ஆனால் பசங்களாம் இன்னைக்கு அவள் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிடுறதுனால அவ்வளோதான், ஐயோ நாம் அந்த பொண்ணை கொண்டுட்டோம் போல, கண்டிப்பாக நாளைக்கு நாம் ஜெயிலுக்கு போக வேண்டியதான்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே பதட்டமாக இருக்கிறச்ச யன்யூன்காக நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ரெட் கலர் ஜர்க்கின் இப்போ தன்னோட டேபிளில் இருக்கிறத நோட் பண்ணி அப்போ இன்னும் அவள் கண்டிப்பாக உயிரோட தான் இருந்துட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ மறுபடியும் அவளை ஸ்கூல் ஃபுல்லாக தேடி திரிஞ்சு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி டெரஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து மொபைலை கொடுத்து நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதம்மா, இதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுன்னு சொல்லவும், ஆமாம் நேற்று நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டு எங்கே போனீங்க, நான் நைட்டு ஃபுல்லாக இங்கே எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா, நீங்கள் வருவீங்கன்னு நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேன், பட் கடைசி வரைக்கும் நீங்கள் வரவே இல்லைன்னா இந்த சைக்கோ சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக நடுராத்திரி ஸ்கூலுக்கு வந்தேன், பட் நீ தான் கிளாஸ் ரூம்குள்ளே இல்லைன்னு ஹீரோ சொல்ல, அப்போது நீங்கள் நிஜமாவே என்னை தேடி திரும்ப கிளாஸ் ரூமுக்கு வந்தீங்களான்னு கேட்டு இந்த சைக்கோ ரொம்பவே சந்தோஷமாகிடுறா. ப்ளீஸ் நேற்று நடந்த இன்சிடென்ட் நம்ம 2 பேருக்கு நடுவில் மட்டும் சீக்ரெட்டாக இருக்கட்டும்னு ஹீரோ சொல்ல, சீக்ரெட் தானே தாராளமாக இருந்துட்டு போட்டோம், கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி இந்த சைக்கோ நம்ம ஹீரோ கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றா. இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்லைன் டைரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் நம்ம ஹீரோ கூட அவள் எந்த மாதிரியெல்லாம் க்ளோஸாக இருக்க ஆசைப்பட்டாலோ அது எல்லாத்தையுமே எழுதிடுறா. ஈவன் ஸ்கூல் பசங்களுமே அந்த ஆன்லைன் டைரியை படிச்சுட்டு பயங்கரமாக கமெண்ட் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி என்ன நடந்துட்டு இருக்கீங்க, அவள் எழுதியிருக்கிறது எல்லாமே உண்மையானு கேட்கவும் நம்ம ஹீரோக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல, திருன்னு முழிக்கிறாரு. தென் இந்த விஷயம் அந்த ஸ்கூலோட பிரின்சிபலுக்குமே தெரிய வந்துடுறதுனால சைக்கோவை கூப்பிட்டு விசாரிக்கவும் அவள் எதுவுமே நடக்காத மாதிரி, ஆமா நீங்க இப்போ எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே சரியா புரியலைன்னு சொல்றா. அதாம்மா நீ எழுதிருக்கே ஆன்லைன் டைரி ஒரு டீச்சர் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி, அது மிஸ்டர் கிம் தானா, அதாவது நம்ம ஹீரோ தானா, அவர் உன்னை ஏதாவது அப்யூஸ் பண்ணாரா இல்லை உன்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டாராங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்லையே, நான் எழுதிட்டு இருக்கிறது ஒரு காமிக் புக்கான பேசிக் பிளாட், இந்த பிளாட்டை வச்சு தான் நான் ஒரு பெரிய காமிக் புக் எழுதுறதா முடிவு பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் நான் இந்த சம்மரியை என்னோட ஆன்லைன் டைரியிலையுமே எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த சைக்கோ நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறா. இருந்தாலும் அந்த பிரின்சிபல் நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு, மிஸ்டர் கிம் நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க எல்லாருமே டீனேஜ் பொண்ணுங்க, ப்ளஸ் இங்கே வேற எந்த பசங்களுமே இல்லாததுனால கண்டிப்பாக இங்கே இருந்துட்டு இருக்க நிறைய பொண்ணுங்களுக்கு உங்கள் மேலே க்ரஷ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் பொண்ணுங்க கிட்டே இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கணும்னு வார்ன் பண்ணுறதுனால பயங்கர கடுப்பாகிற நம்ம ஹீரோ சைக்கோவை மீட் பண்ணி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, எதுக்காக அந்த கன்றாவியை போய் ஆன்லைன் டைரியில் எழுதி வச்சிருக்கன்னு கேட்க, உங்களுக்கு எப்படின்னு தெரியல மிஸ்டர் கிம், பட் நான் அந்த இன்சிடெண்ட்டை மறக்க விரும்பல, அதனால தான் எழுதி வச்சேன்னு சைக்கோ சொன்னதும் அவ்வளோதான். நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிறதா இல்லை பயப்படுறதானே தெரியல. அதே நேரம் இந்த மேட்டரை பற்றி யார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்கிற டிப்ரெஷன் எழுந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரப்பி விளையாடுறச்ச ஆப்போசிட் டீம் கூட பயங்கரமாக சண்டை போட்டு செம்மையாக முரட்டுத்தனமாக விளையாடி தன்னோட எல்லா ஆக்ரோஷத்தையுமே வெளிப்படுத்துறாரு. கட் பண்ணால் நமக்கு சைக்கோவோட வீட்டில் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவளுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை, ஒரு மெய்டு தான் அவளை பார்த்துக்கிறாங்க. ஈவன் அவங்களுமே இன்னும் கொஞ்சம் நாளையில் என்னோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிடுது, ஸோ நீ உன்னோட கார்டியன் கிட்ட சொல்லி வேற ஒரு மெய்டு அப்பாயிண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தன்னோட ஒய்ஃப் கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர நம்ம ஹீரோ எப்படி இந்த சைக்கோவை சமாளித்து இந்த எல்லா பிரச்சனையிலேருந்துமே வெளியில் வருதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கச்ச அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்க எல்லா திங்ஸுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுற நம்ம ஹீரோட ஒய்ஃபு பேசாமல் நான் டியூஷன் எடுக்கவான்னு ஹீரோ கிட்ட கேட்க, இன்னும் கொஞ்ச நாளையில் உனக்கு டெலிவரி ஆகிரும், ஸோ வேண்டான்னு ஹீரோ சொல்கிறதுனால, இல்லை நம்ம 2 பேருமே வேலைக்கு போய் சம்பாதிச்சோன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஃபேமிலியை ரன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்கச்ச ஹீரோவை தேடி சைக்கோ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குமே வந்துடுறா. ஆனால் நம்ம ஹீரோ எப்படியோ தன்னோட ஒய்ஃபை சமாளித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பட் அப்பயுமே அவள் விடாமல் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது கால் பண்ணி, மிஸ்டர் கிம் நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு சொன்னதும் அவ்வளோதான் நம்ம ஹீரோவுக்கு அல்ல. பத்தாவதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அவர் இடத்துல இருந்துட்டு இருக்க எல்லா திங்ஸுமே பிங்க் கலரில் இருக்குது. நம்ம ஹீரோக்கு தான் பிங்க் கலர் பிடிக்காது இல்லையா, பட் சைக்கோக்கு பிங்க் கலர்னா ரொம்பவே பிடிக்குங்கிறதுனால கண்டிப்பாக அவள் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஹீரோ கிட்ட பிறக்க போகிற குழந்தைக்காக வாங்கியிருக்க எல்லா திங்ஸையுமே காட்டவும் நம்ம ஹீரோ இவ்வளோ பணம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணுக்கு ரீசெண்டாக டியூஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு ஹீரோவோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம சைக்கோ தான். ஏற்கனவே இவளோட தொல்லை ஸ்கூலில் தாங்க முடியல, இப்போ வீட்டுக்குமே வந்துட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு. வேணுக்குனே இந்த சைக்கோ சும்மா நம்ம ஹீரோவை சீண்டிக்கிட்டே இருக்கா. பாவம் நம்ம ஹீரோக்கு சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியலை. அதே நேரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃபுக்கு முன்னே அந்த சைக்கோவை திட்டவும் முடியலை.
இதெல்லாம் விட முக்கியமா நம்ம சைக்கோ இன்னைக்கு என் பேரண்ட்ஸ் வெளியூருக்கு போயிருக்காங்க, எனக்கு தனியா எங்க வீட்ல தூங்க பயமா இருக்கு, ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் இங்க ஸ்டே பண்ணிக்கவான்னு கேட்கவும் நம்ம ஹீரோட ஒய்ஃப் தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாச்சே, தாராளமா இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே தூங்கிக்கோமான்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதெல்லாம் பிடிக்காத நம்ம ஹீரோ, எனக்கு என்னமோ நீ அந்த பொண்ணுக்கு டியூஷன் எடுக்கிறது சரிப்பட்டு வரும்னு தோணல, பேசாம நீ டியூஷனை கேன்சல் பண்ணிருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோட ஒய்ஃபு அதெல்லாம் முடியாது, பிகாஸ் நான் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அந்த பணத்தை தான் உங்க அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு சென்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஈவன் நம்ம குழந்தைக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே வாங்கியிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோட ஒய்ஃப் ரிப்ளை பண்ணிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்படி இருக்கும்போது தான் டக்குன்னு நம்ம ஹீரோக்கு முன்னால் சைக்கோ வந்து உட்காரவும் பாவம் நம்ம ஹீரோ நடுநடுங்கி போயிடுறாரு. பார்த்தா அதுக்கு அப்பதான் நம்ம ஹீரோட ஒய்ஃப் வேற இப்படி திரும்பி படுக்கிறாங்க. ஒரு வேலை கண் விழிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், டைவர்ஸ் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்து போய் சைக்கோவை அந்த ரூம்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து, உனக்கு என்ன தாண்டி வேணும், ஏன்டி இப்படி என்ன டார்ச்சர் பண்றேன்னு கேட்க, நீதான் வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறது மட்டும் இல்லாம பொதுவாகவே மேரேஜ் ஆனவங்க ஹஸ்பண்டை என்னங்கன்னு கூப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோவை என்னங்கன்னு கூப்பிட்டு அவர் கூட க்ளோஸா இருக்கிறதுக்காக ட்ரை பண்றா. பாவம் நம்ம ஹீரோவால கத்தவும் முடியல, கதறவும் முடியல. தென் அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோ பொண்ணுங்களுக்கு சிபிஆர் டெக்னிக் கற்றுக் கொடுக்கறதுக்காக யாராவது ஒருத்தரை வாலண்டியரா கூப்பிடுறாரு. ஈவன் அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே நம்ம ஹீரோ மேல க்ரஷ் போல, ஸோ நீ நானும் போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா நம்ம சைக்கோ தன்னை ஹீரோ கூப்பிடணும்னு எதிர்பார்க்கறா. ஆனா நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி டெக்னிக்கை சொல்லி கொடுக்கவும் டக்குன்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கிஸ் பண்றதுனால மற்ற பொண்ணுங்க எல்லாருமே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாம நம்ம சைக்கோ செம்ம காண்டாகி அந்த பொண்ணு தனியா குளிச்சிட்டு இருக்கும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கத்தியால அவ முகத்துல ஒரு கீரலை போட்டு விட்டுடுறா. ஸோ பயங்கரமாக காயப்பட்ட அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்லையுமே அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த வேலையை பண்ணது சைக்கோ தான்னு சொல்லவும் அவள் ஆன்லைன் டைரியில் எழுதுன எல்லாமே உண்மைதானான்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்க, நம்ம ஆளு வேற வழி இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா உண்மைகளையுமே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு. ஈவன் அவங்களுமே நம்ம ஹீரோவை இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ செம்மையாக சரக்கடிச்சிருக்கிற நம்ம ஹீரோவை வீட்டில் வந்து விடுறதுனால நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு, நான் உங்ககிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்குறேன், என்னதான் நீயும் என்னோட ஹஸ்பண்டும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்காதீங்க, பிகாஸ் நம்ம ஏரியாவில் உங்கள் 2 பேரையும் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ ப்ளீஸ் இதுக்கப்புறமாவது நீங்கள் 2 பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லவும் ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட இப்போ நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்ட அந்த ப்ராப்ளமை பற்றி எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்பிடுறாங்க. இப்படியே பார்த்தோன்னா கொஞ்ச நாட்கள் போது சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு சைக்கோக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சைக்கோ அவளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சைக்கோவோட பிஹேவியரில் ஒரு சில மாற்றங்களை கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு ஏதோ ஒன்று பிரச்சனை நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோயின் விரல்ல போட்டிருக்க வெட்டிங் ரிங்கை அவங்க கிட்டே இருந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி சைக்கோ தன்னோட கையில் போட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒரு கத்தியை எடுத்து காட்டி ரொம்பவே கேஷுவலாக, நீங்கள் ஹீரோவை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க, ஹீரோக்காக நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸை கூட கட் பண்ணிப்பீங்களான்னு கேட்கவும் அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. அப்படியே புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு டியூஷன் அவ்வளோதாமா ஓவர் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் உங்களை இப்படி தனியாக விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை, ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஏதோ ரொம்பவே உரிமையாக ஒய்ஃப் மாதிரி, வாங்க இன்னைக்கு வேலை எப்படி நடந்தது, நீங்கள் ஓகே தானே, சீக்கிரமாக கை கால்லாம் கழுவிட்டு வாங்க, நம்ம எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்பாகிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் டியூஷனுக்காக வர சைக்கோ கிட்ட இந்த மாதிரி எனக்கு டெலிவரி டேட் நெருங்கிக்கிட்டே இருக்கு, என்னால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் உனக்கு டியூஷன் எடுக்க முடியாது, நீயுமே இங்கே அடிக்கடி வராதுன்னு சொல்லவும் நம்ம சைக்கோ பயங்கரமாக அழுதுகிட்டே அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் கேட்டாலும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் அதை செய்கிறேன், ஈவன் உங்களையும் உங்கள் குழந்தையையும் கூட நான் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறேன், பட் எனக்கு நீங்கள் டியூஷன் எடுத்தே ஆகணும்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கும்போது டக்குன்னு வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறா. இதனால பதறி போய் நம்ம ஹீரோயின் என்னாச்சு உனக்குன்னு கேட்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சைக்கோ சொல்ல அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் தலையில் ஏதோ பெரிய கல்லை தூக்கி போட்ட மாதிரி ஆகிடுறாங்க. தென் இந்த விஷயத்த கேள்விப்படுற நம்ம ஹீரோ சைக்கோ கிட்ட இதை பற்றி பேசுறதுக்காக அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்குமே போகிறாரு. அவரை ஃபாலோ பண்ணி ஹீரோயினுமே போகிறாங்க. அதுவே வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கும் சைக்கோக்கும் நடுவில் பயங்கரமான ரொமான்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. வெளியில் ஹீரோயின் செம்மையாக கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சைக்கோக்கு முன்னே மண்டி போட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒய்ஃப் இருக்கா, இன்னும் கொஞ்ச நாளையில் குழந்தையுமே பிறக்க போகுதுன்னு சொல்லவும், எனக்கு தான் இதெல்லாம் ஏற்கனவே தெரியுமே, நான் உங்களை என்னைக்கோ மன்னிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம சைக்கோ ஹீரோவை ஹக் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லவும் அவ்வளோதான் நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாகி சைக்கோவை தள்ளி விட்டுட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியில் போகிறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி சைக்கோவை வீட்டுக்கு வர வச்சு ஹீரோயினோட வெட்டிங் ஃபோட்டோவை காட்டி பயங்கரமாக வெறுப்பேற்றுறது மட்டும் இல்லாமல்
காதலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மன ரீதியாக தான் வாழணுமே தவிர பார்த்ததும் அவங்களோட ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்னால வந்துடக்கூடாது. இப்போ உனக்கு வந்திருக்கிறது அந்த மாதிரியான காதல் தான். ஸோ நீ ஹீரோவை விட்டு விலகிப்போன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவள் கேட்குறதாவே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் ஹீரோவை நான் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட காதல் உண்மையான காதல்னு சொல்லி கத்துறது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்னை அங்கே தொட்டாரு இங்கே தொட்டாருங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினோட ஈகோவை டச் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அதுக்கு முன்னவே நம்ம ஹீரோயின் பக்காவாக பிளான் பண்ணி இவ குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மாத்திரையை கலந்து வச்சிடுறதுனால சைக்கோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி இதுதான் விஷயம், வா நம்ம 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இவளை கூட்டிகிட்டு போய் அபார்ஷன் பண்ணி விட்டுடலான்னு சொல்லவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கவே மாட்டிக்கிறாங்க. பிகாஸ் சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க பிறக்கிற எண்ணிக்கை ரொம்பவே கம்மிங்கிறதுனால இந்த மாதிரி யாருன்னா அபார்ஷன் பண்ணாங்கன்னா அது பெரிய சட்ட சிக்கலாகிரும். ஸோ இதுக்கு நமக்கு இப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனை, பேசாமல் நீயும் ஹீரோவும் சைக்கோ கிட்ட இந்த மேட்டரை பற்றி தெளிவாக பேசி ஒரு முடிவெடுங்கன்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாளையில இவளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹீரோக்கு தான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இதனால பாதிக்கப்பட போகிறது ஹீரோவோட வாழ்க்கை மட்டும் இல்லை, என்னோட வாழ்க்கை ப்ளஸ் எங்களோட குழந்தை வாழ்க்கையும் தான். ஸோ ப்ளீஸ் நீ தான் நாங்கள் எல்லாருமே இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோயின் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே வேற வழி இல்லாமல் சைக்கோவை இந்த அபார்ஷன் பண்ணுற டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறா. பட் அந்த டாக்டர் சைக்கோவை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டையும் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்டையும் அந்த பொண்ணு இன்னும் ஸ்டில் வர்ஜினாக தான் இருந்துட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது அவள் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான்னு டாக்டர் கேட்டதும் அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. அதாவது இவங்களாம் அசியூம் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோக்கும் சைக்கோக்கும் நடுவில் தப்பாக எதுவுமே நடக்கலை, ஈவன் சைக்கோ ப்ரெக்னெண்ட்டாகவுமே இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் எந்த தப்புமே பண்ணாத தன்னோட ஹஸ்பண்டை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில் பயங்கரமாக அழுதுட்டு மயக்கத்தில் இருந்து கண் விழிக்கிற நம்ம சைக்கோ கிட்ட காஃபி குடிக்க சொல்லவும், எதுக்கு முன்ன மாதிரியே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையை அழிக்கிறதுக்காகவா, ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக என்னோட குழந்தைய அழிச்சிங்க, யாரை கேட்டு இப்படிலாம் பண்ணீங்கன்னு கேட்டு பயங்கரமாக கத்தி கதறி அப்படியே வயிற்றுலலாம் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு செம்மையாக கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறா. இல்லை பாப்பா நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி எதுவுமே இல்லை, இது எல்லாமே உன்னோட இமேஜினேஷன் தான், ஈவன் உனக்கும் ஹீரோக்கும் நடுவில் எதுவுமே நடக்கலை, நீ ப்ரெக்னென்ட் ஆகுமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எவ்வளவோ அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம சைக்கோ அதெல்லாம் கேட்கறதாவே இல்லை. நீ என்னோட குழந்தைய அழிச்சில, இப்போ அதே மாதிரி நானும் உன்னோட குழந்தைய அழிக்கிறேன்னு சொல்லி நிஜமாவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. பாவம் நம்ம ஹீரோயின் அவளை தடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு நம்ம நினைக்கும் போது கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துடுற நம்ம ஹீரோ சைக்கோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோயினுக்கு சிவியரான பிரசவ வலி வந்துடுறதுனால ஹாஸ்பிட்டல்லையுமே அட்மிட் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அழகான க்யூட்டான ஒரு பெண் குழந்தையுமே பிறக்குது. அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரச்சதான் அங்கே நம்ம சைக்கோவை மீட் பண்ணி, நாம் லவ் பண்ணுறவங்க திரும்ப நம்மளை லவ் பண்ணணும்னு நாம் நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே முட்டாளாக வேண்டியதான்னு சொல்லுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னே எனக்கு வந்த ஒரு வினோதமான கனவுல நீங்கள் என்ன அவசரமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்ததுன்னு சைக்கோ சொல்லவும், ஹீரோவோட ஃப்ரெண்டு ரொம்பவே பயந்து போய் செம உஷாராகி அவளை பாதியிலேயே இறக்கி விட்டுடுறாங்க. பட் சைக்கோ சடனாக நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட கழுத்தறுத்து கொலை பண்ணிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால நம்ம ஆளுங்க 2 பேருமே சேர்ந்து பேக் பண்ணிட்டு இருக்கச்ச ஒரு நர்ஸ் வேகமாக ஓடி வந்து இந்த மாதிரி உங்களோட பேபியை காணும்னு இன்ஃபார்ம் பண்ணவும் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகி குழந்தை எப்படி காணாமல் போச்சுன்னு கேட்டு பயங்கரமாக கத்தி ரகலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம சைக்கோ நம்ம ஹீரோவோட குழந்தைய தூக்கிட்டு வந்து, பாப்பா நீ எதுக்காகவும் பயப்படாத, இப்போ நீ போக போகிற இடம் ரொம்பவே சில்லுன்னு இருக்கும், அதே நேரம் நீ ரொம்ப சீக்கிரமாக இந்த உலகத்தில் திரும்ப பிறப்பன்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்க ஒரு பெரிய வாட்டர் டேங்க்குள்ளே நம்ம ஹீரோவோட குழந்தைய அதுக்குள்ளே போட்டுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, உனக்கு குழந்தை உயிரோட வேணும்னா உடனே கிளம்பி தனியாக என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வான்னு டிமாண்ட் பண்ணவும் நம்ம ஹீரோயினுமே வேற வழி இல்லாமல் ஹீரோ வாங்கியே விட்டுட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறாரு. தென் பேபியை காப்பாற்றுறதுக்காக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சைக்கோ, இப்போ சொல்லு நீ எனக்கு டியூஷன் எடுப்பியா எடுக்க மாட்டியான்னு கேட்கவும், நான் கண்டிப்பாக டியூஷன் எடுக்கிறேன், உனக்கு என்ன வேணாலுமே நான் சொல்லி கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, இல்லை நோ தேங்க்ஸ், இப்போ எனக்கு எல்லாமே தெரியும், இதுக்கப்புறம் நீ எனக்கு டீச் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் சைக்கோ காலில் விழுந்து, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்னோட குழந்தைய மட்டும் நீ எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லி பயங்கரமாக கெஞ்சவும், அச்சச்சோ இதை நீங்கள் வந்ததுமே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இப்போ ரொம்பவே டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற வாட்டர் டேங்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு சிக்கல் என்னங்கிறது புரிய வருது. இல்லை என் குழந்தைக்கு எதுவும் ஆகலை, உயிரோட தான் இருக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டே நம்ம ஹீரோயின் அந்த வாட்டர் டேங்க்குள்ளே டைவ் அடிச்சு தன்னோட குழந்தையுமே எடுத்து பார்க்குறாங்க. நல்ல வேலை அது நம்ம ஹீரோயினோட பேபி இல்லை, ஜஸ்ட் ஒரு டால் தான்.
அப்போ என்னோட குழந்தை எங்க, என் குழந்தை எங்க, உயிரோட தான் இருக்கான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்துறதுனால டக்குன்னு சைக்கோ அந்த வாட்டர் டேங்கோட லிட்டை க்ளோஸ் பண்ணி தண்ணியை திறந்து விட்டுடுறா. இன்னொரு சைடு தன்னோட குழந்தைய சைக்கோ வீட்டில் கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோ இந்த விஷயத்த உடனே ஹீரோயின் கிட்ட சொல்றதுக்காக கால் பண்ணும்போது அந்த கால் அட்டன் பண்ற நம்ம சைக்கோ, உனக்கு ஹீரோயின் வேணுமா இல்ல நான் வேணுமா, எங்க 2 பேர்ல இப்ப நீ யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ற சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் உடனே கிளம்பி ரூஃப் டாப்புக்கு வான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே பயங்கரமா பதறி அடிச்சுக்கிட்டு ரூஃப் டாப்புக்கு போய் பார்க்கும்போது அங்க இருந்துட்டு இருக்க சைக்கோ ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணி, இப்போ நீங்களே என்ன தேடி வந்துட்டீங்க பாத்தியான்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்படுறதுனால டக்குன்னு நம்ம ஹீரோவளை தள்ளி விட்டுட்டு என்னோட ஒய்ஃப் எங்கன்னு கேட்கவும், நான் தான் உங்கள் ஒய்ஃப்னு சைக்கோ சொல்கிறா. அடைச்சி வாய முடு, ஹீரோயின் எங்கன்னு கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்தவும் நம்ம சைக்கோ செம்மையாக டிப்ரெஸ் ஆகிடுறா. அதே நேரம் வாட்டர் டேங்க்குள்ளே மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் என்னை காப்பாத்துங்கன்னு ரொம்பவே கத்திட்டு இருக்க சவுண்டை கேட்குற நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்துறதுக்காக போறச்ச அவரை ஸ்டாப் பண்ணி நம்ம சைக்கோ, நான் கண்டிப்பாக உங்களையும் உங்களோட குழந்தையையும் ஹீரோயினை விட நல்லா பார்த்துப்பேன், நீங்களுமே என்ன லவ் பண்ணுறீங்களே, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சைக்கோ கேட்க, அட போமாங்கிட்டு எதை பற்றி எப்போ பேசணுங்கிறதே உனக்கு தெரியாதான்னு கேட்டு நம்ம ஹீரோ அவளை தள்ளி விட்டுட்டு ஃபைனலாக ஹீரோயினையுமே காப்பாற்றிடுறாரு. பட் நம்ம சைக்கோ சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ரொம்பவே உயரமான இடத்துல இருக்கிறத நோட் பண்ணி மனசு கேட்காத நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றுறதுக்காக அங்கே போய் சீக்கிரமாக கீழே இறங்கி வா, எதுவாக இருந்தாலுமே நம்ம பொறுமையாக உட்காந்து பேசலான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவள் கேட்காததுனால நம்ம ஹீரோவுமே அவ கூட சேர்ந்து அந்த உயரமான இடத்துல ஏறி நிற்கிறாரு. அப்போ சைக்கோ, உங்கள் ஒய்ஃப் என்கிட்ட சொன்ன மாதிரி என்னோட காதல் என்ன உண்மை இல்லாத காதலா, ஆனால் நீங்கள் எப்போ என் பக்கத்தில் வந்தாலும் உங்கள் ஹார்ட் வேகமாக துடிக்குமே, ஏன் இப்போ கூட உங்கள் ஹார்ட் ரொம்ப பயங்கரமாக துடிக்குது, அப்போது நீங்கள் என்னை உண்மையாக லவ் பண்ணலையான்னு கேட்டு டக்குன்னு கீழே விழுந்துடுறா. பட் நம்ம ஹீரோவில் கரெக்டான டைமில் பிடிச்சிடுறாரு. இருந்துமே அவள் கொஞ்சம் கூட மேலே ஏறி வர ட்ரை பண்ண மாட்றா. நம்ம ஹீரோ ரொம்பவே கெஞ்சுறான், மேலே ஏறி வாமான்னு. ஆனால் அவள் அப்படியே நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், தயவு செஞ்சு அவளை கீழே விட்டுருங்க, ஒருவேளை நீங்கள் இப்போ அவளை போனா போதுன்னு காப்பாற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அவள் ஃப்யூச்சரில் உங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா, எந்த தப்புமே பண்ணாத நீங்கள் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும், அவளை விட்டுருங்கன்னு பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சைக்கோ, இவ்வளோ நாளாக நம்ம 2 பேருக்கு நடுவில் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் பேர் என்னன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாரு. ஈவன் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சைக்கோவும் கீழே விழுந்து இறந்து போயிடுறா. கட் பண்ண ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் என்னதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருந்தாலுமே இன்னும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரியாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரொம்பவே சந்தோஷமாக அவங்க குழந்தை கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் அவர் என்ன தப்பு பண்ணாருங்கிறது தெரியும். ஆக்சுவலாக அன்னைக்கு நம்ம ஹீரோ ஸ்கூலில் அவளை கிஸ் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளமே வந்திருக்காது. முக்கியமாக அந்த டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோக்கும் சைக்கோக்கும் நடுவில் எதுவுமே நடந்திருக்காது. இது எல்லாமே சைக்கோ நம்ம ஹீரோ மேலே வச்சிருந்த லவ்னால ஏற்பட்ட விளைவுகள் தான். ஸோ சைக்கோ இப்படி இறந்து போனதுக்கு தான் முக்கியமான காரணங்கிற குற்ற உணர்ச்சியை தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ தனியாக உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே முடியுது. இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மூவியோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். until then it's bye from Afi.